டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, இனியும் செலவை குறைத்து செல்வத்தை சேரு. சுட சுட மார்க்கெட் பாரு, தங்கம் வாங்க நேரம் பாரு, பங்கு வாங்கி 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 பணக்காரனா மாறு. டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு. வெல்கம் டு டீ கடை ஃபினான்ஸ். லேர்ன் பண்ணுங்க, சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாம் இன்னைக்கு எஃப்டி டிவிடெண்ட் ஸ்டாக் பார்ப்போம். நீங்க எஃப்டியில் பணம் வச்சா அதிகபட்சம் ஒரு 6% to 7% தான் ஏர்ன் பண்ணலாம். அதே பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா மந்த்லி இன்கம் கூட வரலாம். ஆனா நம்ம பணம் சேஃபா இருக்கணுன்றதுனால எஃப்டியில போடுவோம். எஃப்டியில் அப்படி என்னதான் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் 6 to 7% கொடுப்பாங்க. ஆனா அதுல ஆல்மோஸ்ட் ரிஸ்க் எதுவுமே கிடையாது. கேரண்டியா ரிட்டர்ன் வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ப்ராப்ளம் என்னன்னா ரிட்டர்ன் ரொம்ப குறைவு. இன்ஃப்ளேஷன் அடிச்சா ரியல் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 0 தான். எஃப்டிக்கு ஈக்குவலான ஸ்டாக் எதுன்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதுல நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. நல்ல கம்பெனிஸ்ன்னு பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 8% to 12% வரைக்கும் ஈல்டு கொடுக்கும். அதாவது எஃப்டியை விட அதிக இன்கம் சான்ஸ் உள்ள கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி கம்பெனியை எடுத்து லாஸ்ட் 5 years டிவிடெண்ட் ஈல்டு ட்ராக் செய்யணும். கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி டிவிடெண்ட் ஈல்டு நமக்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். ஆனா அது கேரண்டியா இருக்குமா அப்படின்னா சில நேரத்துல அது சேஞ்சஸ் வரலாம். ஏன் அப்படின்னா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் மேல டிவிடெண்ட் டிபெண்ட் ஆயிருக்கும். கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஈல்டு நல்ல ரிட்டர்ன் எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்டு நல்லதா கிடைக்கும். நல்ல டிவிடெண்ட் கம்பெனி சிலவற்றை நம்ம பார்ப்போம். கோல் இந்தியா தொடர்ந்து நமக்கு ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ரெகுலரா அது டிவிடெண்ட் ஸ்ட்ராங்கா கொடுக்குது. ஓஎன்ஜிசி பாத்தீங்கன்னா ஆயில் செக்டர், அது நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்குது, டிவிடெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது. இது ரெண்டும் கவர்மெண்ட் செக்டர்ஸ். ஐடிசி இது எஃப்எம்சிஜி பிளஸ் சிகரெட் பிசினஸ் கம்பெனி. இதனுடைய டிவிடெண்ட் பேமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு அற்புதமான ஸ்டாக் இது. அடுத்தது இன்ஃபோசிஸ் லிமிடெட் ஐடி கம்பெனி. இதுவும் ஒரு குட் டிவிடெண்ட் பேயர் கம்பெனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கம்பெனி. ஸ்டேபிள் இன்கம் பிளஸ் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி இது. இந்த மாதிரி நிறைய கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்க நல்லா கேர்ஃபுல்லா இன்னும் நீங்க அனலைஸ் பண்ணலாம். நம்ம இங்க டிவிடெண்ட் ஸ்டாக் எஃப்டி மாதிரி சேஃப் இருக்குதா அப்படின்னா சில நேரத்துல சேஞ்சஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் என்னன்னா கம்பெனிக்கு லாஸ் வந்தா டிவிடெண்ட் கொஞ்சம் குறையும், இல்ல கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்ல ஷேர் பிரைஸ் கீழே போனாலும் ஹை டிவிடெண்ட் கொஞ்சம் குறையும். அப்ப ஹை டிவிடெண்ட் பார்த்து பிளைண்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அது ஒரு 10 years ரெக்கார்டை ட்ராக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஸ்டாக் 10% டிவிடெண்ட் தருதுன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட பிரைஸ் 20%க்கு கீழே வந்தா கூட நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல கம்பெனியை பார்த்து மட்டும் தேர்வு செஞ்சு ஒரு 5 கம்பெனியோ இல்ல ஒரு 3 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம நல்ல கம்பெனியா இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் லாங் டேர்ம் மைண்ட் செட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் எப்பயுமே நல்லது. நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நோக்கத்தை பார்க்கலாம். நம்ம எப்படி ஒரு ஷேர்ஸ் வச்சிருக்கோம்னா எஃப்டி பிளஸ் டிவிடெண்ட் மிக்ஸ் பிளஸ் ஒரு லார்ஜ் கேப், இதுல எல்லாத்துலயும் ஒரு போர்ஷன் வச்சிருந்தா நல்லது. நம்ம போர்ட்ஃபோலியோ இப்படிதான் இருக்கணும். அதாவது எஃப்டி ஒரு போர்ஷன், டிவிடெண்ட் மிக்ஸ் ஸ்டாக்ஸ் ஒரு போர்ஷன், லார்ஜ் கேப் ஒரு போர்ஷன், நல்ல க்ரோத் ஸ்டாக் ஒரு போர்ஷன், இப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம பேலன்ஸ்டா இன்கம் கிடைக்கும். அதோட நம்மளுடைய காம்பவுண்ட் வெல்த்தும் பில்ட் ஆகும். ஃபைனலா நம்ம இந்த வீடியோல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எஃப்டி சேஃப், டிவிடெண்ட் பவர்ஃபுல். நீங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணினாதான் ரியல் வெல்த் பில்ட் ஆகும். இந்த டாபிக்ல நம்ம இப்ப எஃப்டி எப்படி இருக்கணும், இல்ல டிவிடெண்ட் நல்லதா அப்படின்னு பார்த்தோம்.
இதுல வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து இது எல்லாமே மிக்ஸ்டா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எஃப்டி ஒரு போர்ஷன், டிவிடெண்ட் ஒரு போர்ஷன், லார்ஜ் கேப் ஒரு போர்ஷன், நல்ல growth ஸ்டாக்ஸ் ஒரு போர்ஷன், இப்படி நம்ம பிரிச்சு எல்லாத்துலயும் வந்து டைவர்சிபிகேஷன் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ வந்து எஃப்டி சேஃப் தான், ஆனா டிவிடெண்ட் அதை விட பவர்ஃபுல். ஸோ நீங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஃப்டிலையும் வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த டாபிக்ல இன்னும் ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வட வீடியோவில் இதை பத்தி நம்ம பேசலாம். மற்றும் ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.